மம்முட்டி சார்கிட்ட கதை சொல்லி முடிச்ச உடனே அவர் ப்ரொடியூசர் ட்ரை பண்ண ஆரம்பிச்சார். அவர் ரொம்ப பேர்கிட்ட அனுப்புனார். திருப்பூர் மணின்னு ஒரு ப்ரொடியூசர். நீங்க ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தான் கதை சொல்றீங்க. அவர்கிட்ட கதை சொல்கிறேன். அவரை கதை சொல்கிறேன். ஒரு ஃபோன் கால் தான். எங்கள் ராமச்சந்திரன் மிஸ் நான் மெடிடேஷன் போகல. அங்கே பாலன் தான் என்னை அங்கே கூட்டு போனது மெடிடேஷனுக்கு. அந்த பாலன் திடீர்னு சொல்கிறான், ஏன்டா மம்முட்டி சார்கிட்ட சொல்லக்கூடாது, அவர் மனசை வச்சுன்னு எழுதுனேன், மேனேஜர்ஸ் யாருமே பார்க்காத, ஸ்ட்ரைட்டாக அவர் ஃபோன் பண்ணுன்னு சொல்லி சொன்னான். சரி ஃபோன் பண்ணால் எடுப்பாரா செய்வாரா டவுட்லேயே அடித்தேன். உடனே வா அப்படின்ட்டாரு. வீட்டுக்கு போய் அவர் நானும் பிருந்தா சாரதி போய் கதை சொல்கிறோம். கதை சொல்லி முடித்த உடனே, தம்பி இந்த இதுக்கு நான் ப்ரொடியூசர் தரேன்னு சொல்லிட்டு அவரே ட்ரை பண்ணுறாரு. எங்கெங்கேயோ ட்ரை பண்ணி கரெக்டாக அமையவே இல்லை. எனக்கு பாருங்கள், எங்கள் ரூமுக்கு மேல் ரூமில் ஹரிகிருஷ்ணா ஒருத்தர் இருப்பார். அவர் ஒரு டைலாக் ரைட்டர். அவர் ரவிக்குமார் சார்ட்ட ஒர்க் பண்ணார். எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவார், அண்ணா சூப்பர் ஹிட்டுக்கு போங்கண்ணா அப்படிம்பார். இந்த அம்மன் படத்தில் பொட்டு வைப்பாங்க மாதிரி அடிக்கடி சொல்லுவார். நான் சூப்பர் ஹிட்டு மட்டும் போகக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா என்னுடைய ட்ரீம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, குறைச்சி சொல்ல, டெக்னீசியன்ஸா இந்த படம் வந்து பெரும் கனவா அப்படியே வந்து அப்போ கண்டுகொண்டேன் படத்துடைய போஸ்டர் டிசைன் ஒன்று பார்க்குறேன் நான். பார்த்தா தபு, ஐஸ்வர்யா ராய், இந்த பக்கம் பார்த்தா மம்முட்டி சாரு, அந்த அஜித் சாரு, நான் 4 ஹீரோன்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்போ ப்ராக்டிக்கலாக யோசிக்கவே மாட்டோம். நான் கதை பண்ணி முடிச்சோடனே சிரஞ்சீவி சார், பவன் கல்யாண் நடிக்கணும்னு யோசிக்கிறேன் பஸ்ஸு. அப்படிதான் பெரிய மனசில் இருக்குது. அதே மாதிரி பிசி ஸ்ரீராம் மாதிரி ஒரு இருக்கணும், ராஜா சார் இருக்கணும். இது வந்து அப்படி ஒரு கனவோட இந்த படத்துடைய மேக்கிங் அப்படி இருக்கணும்லாம் பெருங்கனவு. 4 ஹீரோ யாரு? மம்முட்டி சாரு, முரளி, அஜித், சூர்யா. அஜித் சார் அப்போ வளர்ந்து வர டைம் தான். நான் கதை யோசிச்சது 97, 96 கதை யோசிக்க போக ஆரம்பிச்சிச்சு இல்லையா? அதே மாதிரி 99 தான் நான் கமிட் ஆகிறேன். அப்பெல்லாம் அவங்க அப்பதான் வளர்ந்து வர டைம் தான். சூர்யா சார் கதை சொல்லி 3வது பிரதருக்கு சூர்யா சார் ஓகே பண்ணியாச்சு. ஆல்ரெடி சூர்யா நம்ம வந்து அட்வான்ஸ் வந்து சூப்பர் குட் அட்வான்ஸ் அவங்ககிட்ட இருக்கு. சிவகுமார் சார், சூர்யா சார் 2 பேர் தான் உட்காந்து கேட்குறாங்க. கண்ணீர் மல்க சிவகுமார் சார் இதை விட கதை கிடையாதுங்கிற அளவில் தான் ஓகே பண்ணியிருக்காரு. நம்ம கனவு பாருங்க, அஜித் சார் மட்டும்தான் இல்லை, ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். நம்ம நினைச்ச ஹீரோஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ மம்முட்டி சார் வந்து இந்த படம் நல்லா வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் மம்முட்டி சார் சொல்லணும்.